Introduce yourself. I'm Lakshanya. I'm from my native Karur. I'm studying mechanical engineering third year at CIT. Lakshanya. Lakshanya. Dakshanya. Lakshanya. T. D. D. Dakshanya. Okay. So நம்ம கூட தக்ஷன்யா இருக்காங்க டெக்னிக்கல் சாம்பியனா. மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி போறது அப்படின்னு பார்ப்போம். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஆனா நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரா நம்ம படிக்க வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். ஒரு இண்டஸ்ட்ரியில எல்லா மேனேஜ்மெண்ட்டும் கலந்து கட்டி அந்த ஒரு டாபிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நீங்க எப்படினாலும் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் அந்த இது இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா ஆபரேஷன் ரிசர்ச். ஆபரேஷன் ரிசர்ச்னா என்னன்னா உங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸை எந்த அளவுக்கு ஆப்டிமமா யூஸ் பண்ணி பெஸ்ட் ப்ரொடக்ஷனை கொடுக்குறன்றது ஆப்டிமம் ஆபரேஷன் ரிசர்ச். ஆபரேஷன் ரிசர்ச். ஸோ இவ்வளவுதான் வந்து மேனேஜ்மெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது இல்லாம தனியா படிக்கணும் அப்படின்னா எலக்டிவ்ல படிச்சீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். சரியா? நம்ம அதெல்லாம் வந்து நமக்கு எலக்டிவா தருவாங்க இல்ல தராம கூட இருப்பாங்க. ஆனா நமக்கு இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டும் ஆபரேஷன் ரிசர்ச்சும் முக்கியம். அது இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஒர்க் ஸ்டடி எப்படி பண்றது, ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் எப்படி பண்றது, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல வரும். ஸோ இவ்வளவுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இது. ஸோ மேனேஜ்மெண்ட்லயும் சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். இப்போ என்ன சாஃப்ட்வேர்னா நமக்கு PLM சாஃப்ட்வேர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து SAP கீழே போட்டுங்க, SAP. ஸோ SAP வந்து நம்ம எப்படி ஓவரால் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்வேராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் லெவல்ட்டாக போக வேண்டியது. ஸோ தக்ஷன்யாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ. ஸோ ப்ராடா புரிஞ்சுதா? ஸோ எப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் டிசைன் இன்ஜினியர்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஆரம்பிச்சு FEAல முடிக்க போறீங்க. தெர்மல் இன்ஜினியர்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஆரம்பிச்சு CFDல முடிக்க போறீங்க. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்னா மெட்டீரியல் ஆரம்பிச்சு சாஃப்ட்வேர்ல தான் முடிக்க போறீங்க. மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர்னா இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் ஆரம்பிச்சு சாஃப்ட்வேர்ல முடிக்க போறீங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களோட இது. எல்லாத்துக்குமே என்னன்னா நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல போனோம் அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 100 பேஜ் நோட்ஸ். சரியா? நான் உங்களுக்கு சொன்ன விஷயம்னா ஃபோக்கஸ் லேர்னிங். நிறைய படிக்கணும்னு நினைக்காதீங்க. செலக்டிவா சர்ச் பண்ணி நீங்களே வந்து ஒரு 100 பேஜ் வந்து ரெடி பண்ணலாம். இல்ல யூ கேன் கம் டு அஸ். சரியா? நான் இப்போ எங்க 2 பேரும் நாங்க அசோசியேட் ஆனது ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரியா? தண்டபாணி சாரும் நானும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. வி ஆர் ஹேவிங் மெட் டிசைன் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்ஸ்ல வச்சிருக்கோம், சென்டர் வச்சிருக்கோம். வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் டூயிங் அப்படின்னா இன்டர்ன்ஷிப். பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கேட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு எங்காச்சும் இன்டர்ன்ஷிப் போன வச்சுங்களேன், இன்டர்ன்ஷிப் கம்பெனி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சரியா? கம்பெனிஸ் வந்து ஏதாச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ எங்க கான்டாக்ட்ல இருக்க கம்பெனி அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம எதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ல தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து மேபி GCT ஸ்டூடெண்ட் தான் இது வரைக்கும் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. செப்பரேட்டா வெளியில இருந்து யாருக்கும் இது பண்ணதில்லை. மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் இன்டர்ன்ஷிப் போனோம், எனக்கு இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில போனோம். மெக்கானிக்கல் பசங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க, சார் எனக்கு 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி போகணும் சார் அப்படின்னானுங்க. GCTல 6 பேருக்கு வேணும் சார் அப்படின்னானுங்க. நான் சென்னையில எனக்கு என்னோட கான்டாக்ட்ல இது பண்ணி 6 பேருக்கும் வாங்கி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா we can arrange at free of cost. சரி, இன்டர்ன்ஷிப் வந்து எனக்கு வேணும், இந்த மாதிரி கம்பெனி வேணும் அப்படி இல்லை அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஸோ நான் ஐ எம் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரெயினர். ஸோ எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்குனாலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை உருவாக்கியிருக்கேன் இல்லையா? எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்க இது பண்ணலாம். சரியா? யூ கேன் கான்டாக்ட். ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு கான்டாக்ட் பண்ணலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம். தண்டபாணி சார் எப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் ட்ரைனிங்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எல்லாமே வந்து நான் எடுப்பேன், FEA வந்து சார் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவேன். இதில் வந்து இந்த பேசிக் கண்டென்ட்லாம் நான் எடுப்பேன். சப்ஜெக்ட் லெவல் கண்டென்ட் வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நானே வந்து ஒரு 20 பேஜஸ் நோட்ஸ். ஒரு சப்ஜெக்ட்னா தெர்மோடைனமிக்ஸ்னா சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, கான்டியம்னா என்ன, ஃபர்ஸ்ட்லா என்ன, ஜீரோத்லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்டடா 20 பேஜஸ் தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல் புக்கை பார்க்கறத விட 20 பேஜஸ் பார்க்குற மாதிரி நான் எல்லாத்துக்கும் 20 பேஜஸ்
இப்போ சிஎஃப்டி சார் இது பண்ணுவார். அதே போல இங்க சாலிட் ஒர்க் மேனுஃபேக்சரிங் வந்து சாலிட் ஒர்க்கு, அப்புறம் வந்து சம் ஆஃப் த கேட்டியா வந்து நமக்கு இங்க போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலவெண்டா ஃபுல்லெல்லாம் வந்து தண்டபாணி சார் பார்ப்பார். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு நீங்க இது ரிலவெண்டா சப்ஜெக்ட்னாலும் இது பண்ணலாம். ஸோ இதுதான் நாங்க பண்றது. நாங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்யூனிட்டிக்கு, பர்டிகுலரா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் எப்படிலாம் இல்லை, அவன் டாப் மோஸ்ட் இருக்கலாம், எனக்கு கேட் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கேட் ப்ரிப்பேர் பண்ண வச்சு சிம்பிளிஃபைட் லேர்னிங்ல, அதாவது மற்றவங்களுக்கும் எனக்கு என்ன டிஃபரன்ஸ்னா we are teaching with simplified learning. simplified learning என்ன எடுக்கிறேன், டைம் என்னாச்சு 12:30 ஆயிடுச்சா? இப்போ சிம்பிளிஃபைட் லேர்னிங் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன், காட்டிட்டே இது பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபைட் லேர்னிங்கா இருக்கும் அப்படின்றது இது பண்ணலாம். இன்ஜினியரிங்கை வந்து எப்படி வேற பெர்செப்ஷன்ல பாக்குறது அப்படின்றது என்னால சொல்ல முடியும். ஸோ இதான் நாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ட்ரைனிங்க்கு ஏதாச்சும் இது பண்ணலாம். நாங்க சாஃப்ட்வேர் டீச் பண்ற பேட்டர்னே வேற. எல்லா இன்ஸ்டியூட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேர்னா டூலை எப்படி யூஸ் பண்றதுன்னா சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படி சொல்றது கிடையாது. டூல்ல பார்க்கும்போது ஆன்சர்ஸே பார்க்குறேன்னு வச்சுங்களேன், இது ஏன் கலர் இந்த கலர்ல இருக்கு, அப்ப சிவப்பு வந்தாலே ஃபெயில்யூரா இல்ல, அது எல்லாமே சொல்லி தந்து பேட்டர்ன் ஏன் இப்படி இருக்கு. ஆன்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் பேட்டர்ன் அப்படியே வளைவா வேவ்ஸ் மாதிரி ஏதோ பேட்டர்ன் ஃபார்ம். அந்த பேட்டர்ன் ஏன் ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனா நம்ம மெட்டீரியல் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றது, சைஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றது, ஷேப் ஆப்டிமைசேஷன். அப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க, டக்குன்னு இங்க மட்டும் மெட்டீரியல் வெட்டி இருப்பாங்க, ஏன் அங்க மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி சாஃப்ட்வேரை கத்துறது தான் எங்களோட ஸ்டைல். சரியா? ஸோ சாஃப்ட்வேர் இப்போ நீங்க என்னன்னா இப்போ டிசைன் அப்படின்னா இந்த எஃப்ஏஓட சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். தெர்மல் அப்படின்னா இந்த சிஎஃப்டி வரைக்கும் ஒரு கோர்ஸா இருக்கும். மேனுஃபேக்சரிங்னா அது ஜூனியர் டிசைன் இன்ஜினியர் ஒரு கோர்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த கோர்சஸ் வி ஆர் ஆஃபரிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிதான். இப்போ நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த இதில் ரீச் பண்றது, எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் சார், நீங்க இன்னைக்கு பார்த்து வந்துட்டீங்க சொன்னீங்க போயிட்டீங்க அப்படின்னா சுரேந்திரன் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து ஜிசிடிலே இருக்கும். ஜிசிடி வெப்சைட் பண்ணீங்கன்னா சுரேந்திரன் இருக்கும். வெப்சைட் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோட நம்பர் நான் சொல்றேன், சாரோட நம்பர் சார் வரும்போது போய் சொல்லுவாரு. என்னோட நம்பர் வந்து 9840587794. சரியா? திஸ் மை நம்பர், மேக் ஏ நோட் ஆஃப் தட். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணீங்க. ஸோ நான் மேஜரா நீங்க எங்களை அப்ரோச் பண்றதுக்கு நீங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணா இது பண்ணலாம். ஏன் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். ஏன் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணா, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணா டெக்னிக்கல் ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? நம்ம கேட் கிராக் பண்றோமோ இல்லையோ டெக்னிக்கல் ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே இஸ்ரோ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் நம்ம கிராக் பண்றது ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த எஃப்ஏ கோர்ஸ் நீங்க இது பண்ணலாம், சிஎஃப்டி இது பண்ணலாம், இல்ல ஜூனியர் டிசைன் இன்ஜினியர், ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் அதுக்கு அப்ரோச் பண்ணலாம். இல்ல இன்டர்ன்ஷிப், ஏதாவது கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போறதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? இது இல்லாம வேற என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கண்டென்ட் அவ்வளவுதான்.